ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஆர் கிச்சன். என்ன செய்யணும்னு தெரியாத நேரத்தில் இன்னுமே பார்த்திங்கன்னா லேசியான டேவாக இருக்கும். அன்றைக்கி என்ன குழம்பு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருப்பு செஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி பருப்பு தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு தான் கொஞ்சமாக ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 டைம்ஸு அதில் பார்த்திங்கன்னா 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, அது கூடவே 2 தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஆயிலும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதை சேர்த்துட்டு மூடி போட்டு விசில் வச்சிடலாம். விசில் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 விசில் கிட்ட நான் வச்சுருந்தேன். ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி விசில் தேவைப்படும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 விசில் கிட்ட வச்சுருந்தேன். அப்போ தான் பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது பருப்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். நான் இதை வச்சு தான் கடைய போகிறேன். நல்லா இது மாதிரி கடைஞ்சோன்னா நல்லாவே பருப்பு வெந்திருந்ததால் சீக்கிரமாகவே நம்மளுக்கு சாஃப்டாகிடும். பருப்பு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெப்பரும் சேர்த்துருக்கேன். கடுகு எல்லாம் வெடித்ததுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாவை 2ஆக கிள்ளி சேர்த்துருக்கேன். இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே பருப்பில் சேர்க்குறதா இருந்தாலும் ஓகே தான். நான் பார்த்திங்கன்னா தாளிப்பில் தான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பில் இந்த தாளிப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. சாப்பிடும்போது கரெக்டாக அந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் அது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் திகட்டுற மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரினா அந்த பருப்பே காலி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தாளிப்புக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம நெய் சேர்த்தோம் தாளிக்கலாம். அது பார்த்திங்கன்னா திகட்டுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நான் ஆயில் சேர்த்துருக்கேன். சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்து பருப்பும் சேர்த்துட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப்